பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். சுகமாயிருப்பேன் என்று விசுவாசிக்கிறேன். இந்த மனமகிழ்ச்சி நாளின் காலை பொழுதிலே நாம் நம்முடைய தேவனை பாடி ஆராதிப்பதற்கு முன்னதாக நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கும் நல்ல ஆண்டவரே, பரலோக பிதாவே, நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவரே, நம்முடைய சன்னிதானத்தில் எங்களை தாழ்த்தி வருகிறோம். தகப்பனே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் ஆங்காங்கே இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவே ஸ்தோத்திர சமூகத்திலே இந்த நாளிலே இந்த கர்த்தாவே ஸ்தோத்திரம் வீடியோ வழியாக நம்முடைய பிள்ளைகள் உங்களுடைய ஆராதனையில் பங்களித்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும். பாடல்களையும் வார்த்தைகளையும் ஜெப நேரங்களையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தார். நீர் மாத்திரம் மகிமைப்படும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென். வனத்தில் நீரோடை போல் புது கிருபை கர்த்தர் பொழிந்தாரே. இத்தனை நன்மைகள் எனக்களித்தாரே, கர்த்தனை நான் என்றும் மறவேனே. கர்த்தனை நான் என்றும் மறவேனே. பாலைவனத்தில் நீரோடை போல் புது கிருபை கர்த்தர் பொழிந்தாரே. ஆத்துமாவே என் முழு உள்ளமே ஆண்டவரை என்றும் ஸ்தோத்தரிப்பார். ஆத்துமாவே என் முழு உள்ளமே ஆண்டவரை என்றும் ஸ்தோத்தரிப்பார். காலையிலே துதி பாடல்களே கல்வாரி மீது தேவன்று பொங்க கருத்துடனே காவி பாடிடுவேன். பாலைவனத்தில் நீரோடை போல் புது கிருபை கர்த்தர் பொழிந்தாரே. தாழ்ந்தவனை அவர் உயர்த்திடுவார், சோர்ந்தவனை தாமே தேற்றிடுவார். தாழ்ந்தவனை தாம் உயர்த்திடுவார், சோர்ந்தவனை என்றும் தேற்றிடுவார். அன்பு நிறைந்தவர் இயேசுவே, அசையாத வாழ்வில் விசுவாச சேவை அனுதினமும் உயிர் தோங்கிடுதே. அசையாத வாழ்வில் விசுவாச சேவை அனுதினமும் உயிர் தோங்கிடுதே. பாலைவனத்தில் நீரோடை போல் புது கிருபை கர்த்தர் பொழிந்தாரே. ஜீவ
தேவனின் பாதம் ஜெயமாகவே என்றும் பெற்றிடவே. மாலை மலர்த்தின் நீரோடைப் போல் புது கிருபை கர்த்தர் பொழிந்தாரே. இக்கரை யாத்திரை முடித்திடவே இயேசுவின் பொற்பாதம் சேர்ந்திடவே. இக்கரை யாத்திரை முடித்திடவே இயேசுவின் பொற்பாதம் சேர்ந்திடுவே. என்னுள்ளம் நாடும் சீயோனிலே என்ன பெரின்பம் தேவ சமூகம் எனதாண்டவர் மோகம் கண்டிடுவே. என்ன பெரின்பம் தேவ சமூகம் எனதாண்டவர் மோகம் கண்டிடுவே. மாலை மலர்த்தின் நீரோடைப் போல் புது கிருபை கர்த்தர் பொழிந்தாரே. இத்தனை நன்மைகள் எனக்களித்தாரே, இத்தனை நான் என்று மறவேனே, கர்த்தனை நான் என்று மறவேனே. மாலை மலர்த்தின் நீரோடைப் போல் புது கிருபை கர்த்தர் பொழிந்தாரே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கவே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கவே எனக்கில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. சிறு கூட்டமே பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கின்றார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கின்றார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பாதை எங்கும் தடைக்கற்களோ, தாமதம் என்றும் பதிலானதோ. பாதை எங்கும் தடைக்கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயமில்லையே.
நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நம் சார்பில் கத்தருந்து. பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நம் சார்பில் கத்தருந்து. பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே, என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நம்பிடும் தேவன் என் துருகமாயிருக்க மறக்கவே எனக்கில்லையே. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயம் நீரே அல்லவோ, எக்காலம் துணை அவர்க்கு மிக்க வரும் நீரே அல்லவோ. தனிமையான எனக்கு சகாய நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பக்கபல நீரே அல்லவோ, பக்கபல நீரே அல்லவோ. என்றைக்கும் மறைந்திருப்பீரோ, தூரத்தில் நின்று விடுவீரோ. என்றைக்கும் மறைந்திருப்பீரோ, தூரத்தில் நின்று விடுவீரோ. வேதைகளை மறப்பீரோ, ஏழைகளை மறப்பீரோ. இயேசுவே மனம் இறங்கும், இயேசுவே மனம் இறங்கும். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயம் நீரே அல்லவோ, எக்காலம் துணை அவர்க்கு மிக்க வரும் நீரே அல்லவோ. தனிமையான எனக்கு சகாயம் நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு கபர நீரே அல்லவோ. இயேசுவே மனம் இறங்கும், இயேசுவே மனம் இறங்கும்.
கற்ற பிள்ளைகளுக்கு சகாயம் நீரே அல்லவோ, துணை அவர்க்கு கபலன் நீரே அல்லவோ, தனிமையான எனக்கு சகாயம் நீரே அல்லவோ, அவரவற்ற எனக்கு கபலன் நீரே அல்லவோ, அவரவற்ற எனக்கு கபலன் நீரே அல்லவோ. அவரே நமக்கு பக்கபலனாயிருக்க. தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திட்ட என் நேசையா, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, நீ போதும் என் வாழ்விலே என் நேசையா, நீ போதும் என் வாழ்விலே. மலை போல பனி போல உருகிட செய்பவரே, மலை போல துன்பம் என்னை சூழ்ந்த போதும் பனி போல உருகிட செய்பவரே, கண்மணி போல் என்னை காப்பவரே, கையில் பொறித்தென்னை உரைப்பவரே. சொல்லுவோம். Thank you Lord. கையில் வரைந்தென்னை நினைப்பவரே, இப்போது என் வாழ்விலே நேசையா, நீ போது என் வாழ்விலே. தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திட்ட என் நேசையா, பலவீன நேரம் உனக்கு போதும், உன் பலவீனத்தில் பலன் தருவேன். பலவீன நேரம் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் பலன் தருவேன். நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே, நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே, இப்போதும் என் வாழ்விலே என் நேசையா, இப்போதும் என் வாழ்விலே, இப்போதும் என் வாழ்விலே நேசையா, இப்போதும் என் வாழ்விலே. பலிபீடத்தில்
ஆண்டவரே, இப்படி பலிபீடத்தில் ஒரு விசை கூட ஆண்டவரே எங்களை ஆராய்ந்து பார்க்கிறோம். வாழ்க்கையில் ஆண்டவரே சுத்திகரிக்கிறீர், ஒருவரே வல்லவராயிருக்கிறீர். நீரின்றி பாரில் ஏதும் நான் செய்திட இயலே என்று பக்தன் சொல்லுங்க. நீங்க இல்லாமல் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. உங்களுடைய ஒத்தாசை வேண்டுமே. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. உண்மை நாங்கள் பணிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. தேவாந்தன் பாதத்தை அறிந்திடுவேன் தொழுதிடுவேனா. தேவாந்தன் பாதத்தை தடைகளை நீக்கி கழிவுடன் நோக்கி அருள் செய்குவீரே. தடைகளை நீக்கி கழிவுடன் நோக்கி அருள் செய்குவீரே. பணிந்திடுவேனா தேவாந்தன் பாதத்தை.
உலகில் வேறு யாருமில்லை. நம்பி வந்தேன் சேவையை செய்ய, நீரின்றி உலகில் வேறு யாருமில்லை. நம்பி வந்தேன் சேவையை செய்ய, கிருபைகளீந்து ஜெயமதை அளித்தீர். இரக்கத்தின் உருவே துணை செய்குவீர். கிருபைகளீந்து ஜெயமதை அளித்தீர். இரக்கத்தின் உருவே துணை செய்குவீரே. பணிந்திடுவேன் தொழுதிடுவேன் தடைகளை நீக்கி ஜெயமதை ஈந்தி கனிவுடன் நோக்கி அருள் செய்குவீரே. தடைகளை நீக்கி மதை ஈந்தி கனிவுடன் நோக்கி அருள் செய்குவீரே. பணிந்திடுவேன் என்னும் தொழுதிடுவேன். பலனடைய ஊற்றிடுமே பலத்தின் ஆவியே. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலை வேளையில மன மகிழ்ச்சி நாளில் ஆண்டவரே, பலனுடைய எங்களை நிரப்பும் ஆண்டவரே. ஒளி மங்கி இருளாச்சே, உத்தமரே வாருமையா. இருளாச்சே, உத்தமரே வாருமையா. கழித்திரவு காத்திருப்போம், கழித்திரவு காத்திருப்போம். காவலனே கருணை செய்வார். அருமையா போதகரே, அந்தமிடம் தங்கியே. தேருமையா பந்தியிலே, சேருமையா பந்தியிலே. சிறியவராம் எங்களிடம், சிறியவராம் எங்களிடம். வாருமையா போதகரே, வந்தமிடம் தந்தீரும்.
தேருமையா பந்தியிலே, தேருமையா பந்தியிலே, சிறியவரா எங்களிடம், சிறியவரா எங்களிடம். ஆண்டவரே, இந்த வாழ்க்கையில் நீர் வாரும் அப்பா. உங்களுடைய பிரசனத்தை நாடி வந்திருக்கிறோம். உங்களுடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிறாங்க. எனது மனவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். ஆமாண்டவரே, உம்மை தேடி வந்திருக்கிறேன். எனது மனவாளனே, சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா, உம் அன்பை பாட பாட இதயமெல்லாம் இனிக்குதையா, என் இதயமெல்லாம் இனிக்குதையா. எனது மனவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். ஆண்டவரே, உம்மை நாங்கள் நேசிக்கிறப்பா. Thank you, Jesus. Glory, hallelujah. Yes, Lord, amen. முற்றிலுமாக கரங்களை தருகிறேன். பிரசன்னம் இல்லாமல், உடைய சமூகம் இல்லாமல் நாங்கள் ஒன்றுமில்லையே ஆண்டவரே. எங்களை முற்றிலுமாக கரங்களை தருகிறேன். உடைய இயக்கத்தை எல்லாம் இடத்துல வெளிப்படுத்துகிறோம். எதிர்பார்ப்போடு இந்த காலவெள்ள வந்திருக்கிறோம். நீர் இந்த வேளையில் உடைய ஜனத்தினை நிரப்புகிறார். உடைய திவ்ய பிரசன்னத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. இந்த மகிமையான இந்த சமூகம் ஜனத்தை நிரப்பட்டும் ஆண்டவரே. இந்த வல்லமையான கரம் இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த வாழ்க்கை நிரப்புவதா வாழ்க்கையின் பல சூழ்நிலையோடு இருக்கிற நிர்பந்தமான சூழ்நிலை, நெருக்கப்பட்டிருக்கிற, ஒடுக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே, பல மன உளைச்சலோடு இருக்கிற, பல தேவைகளோடு இருக்கிற, பலவீனங்களோடு இருக்கிற, எதிர்பார்ப்போடு இருக்கிற பிள்ளைகளோடு நீர் இடைப்பட வேண்டும் ஆண்டவரே. உங்க சமூகம் கடந்து வரட்டப்பா.
யாரும் கண்டிரா உமக்கு முடிவொன்றுமில்லையே உமை அறிந்தவர் இல்லை உமை புரிந்தவர் இல்லையே உமை கண்டவர் இல்லையே ஒத்து உருவங்கள் இல்லை நீரே உன்னதர் நீரே பரிசுத்தர். இந்த மகிமையான பிரசனம் இந்த வேளையில் ஜலத்தை நிரப்பட்டு ஆண்டவரே ஒருவரும் ஆண்டவரே கர்த்தாவே தன் வாழ்க்கையில் ஆண்டவரே இந்த சூழ்நிலை கூட மேற்கொள்ளாதிருக்கும்படி இந்த பிரசனம் ஜனத்தை மூடும்படியா நீர் அவளை ஆண்டு கொள்ளும்படியாக கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறேன். கண்ணீர், கவலை, துயரம், பாரங்கள், சோதனைகள், நெருக்கங்கள், பாடுகள் ஆண்டவரை ஒன்று மேற்கொள்ளாதபடி இயேசுவின் நாமத்தில் எல்லாம் கீழ்ப்படுத்தப்பட்டு பரிசுத்த ஆவியோட மகிமையான ஆளுகை எல்லாமையான அந்த பிரசனமுடைய ஜனத்தை ஆளுபடி சபிக்கிறேன். நீங்க அப்படி செய்கிறதுக்கு நன்றி. எல்லா புகழும் உங்களுக்கு சேரட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம் வேத வசனத்தை நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இம்மாதத்திலே தேவன் நமக்கு வாக்காக கொடுத்திருக்கிறார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அன்புக்குரியவர்களே, வேதாகமம் முழுவதும் வாசித்து பார்க்கும் பொழுது பழைய புதிய ஏற்பாடுகளில் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பீர்களாக என்ற வார்த்தை, இந்த இரட்டை சொற்கள் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் கவனிக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் தம்முடைய சீடர்களை பார்த்து நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள் என்று அவர் சொல்வதற்கு காரணம், சீசருடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய கலக்கத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தின அநேக சூழலை நாம் அங்கு பார்க்கலாம். நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்திலிருந்து 16ஆம் அதிகாரம் வரைக்கும் வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய இறுதி வாக்குகளை, சம்பாஷணைகளை அங்கே தம்முடைய சீசர்களோடு பகிர்ந்து கொண்ட அநேக காரியங்களை நாம் அதில் கவனித்து பார்க்கலாம். ஆகவே அந்த வார்த்தைகள், இயேசு அவர்களோடு கூட சம்பாஷித்த அந்த காரியங்கள் அவரை மிகவும் கலங்கம் பண்ணவும் அவளை பயத்துக்குள்ளாக்கவும் செய்தது. ஆகவே அருமையான தேவ ஜனமே, சில காரியங்களை முன்பாக வாசித்து சீசர்களை குறித்து நான்
உங்களுக்கு தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். சீஷர்களுடைய வாழ்க்கையிலே 3 காரணங்கள் அங்கு அவர்களை கலக்கத்துக்கும் பயத்துக்கும் கொண்டு வந்திருக்கலாம். ஒன்று, எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம் அவர்களுக்கு இருந்தது. அதை குறித்த ஒரு சரியான புரிதல் இல்லாத ஒரு சூழல் அன்றைக்கு சீடர்களுக்கு இருந்தது. ஒரு பக்கம் ரோம அரசாங்கம் அவர்களுக்கு எதிராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய நாட்களிலேயே அவர்களுக்கு எதிராக எழுந்த போராட்டங்களை நாம் சரித்திரங்களில் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான காலத்திலே அவர்கள் தன் எதிர்காலத்து குறித்த ஒரு பயம் நிறைந்தவர்களாக, கலக்கம் நிறைந்தவர்களாக காணப்பட்டார்கள். இரண்டாவது, நமது தலைவர், நமது ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட இல்லையே என்கிற அவிதமான ஒரு பயம். அவர் இல்லாத போது நாம் எப்படி இனி ஊழியம் செய்வது அல்லது வாழ்வது என்கிற ஒரு கலக்கம் உங்களுக்கு உண்டானது. மூன்றாவதாக, இவ்விதமான சூழ்நிலையில் நாம் என்ன செய்யலாம் என்கிறதான அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எதை செய்வதென்று தீர்மானிக்க முடியாத ஒரு சூழல் அவர்களுக்குள்ளே காணப்பட்டது. ஆகவேதான் சீடர்கள், அருமையான தேவச்சனமே, அப்போஸ்தலனாகிய பேதுரு, அந்திரேயா, மற்ற சீடர்கள் மீண்டும் அவர்கள் மீன் பிடிக்க சென்றதை நாம் வேதாகமத்தில் வாசிக்கிறோம். ஆகவே அவர்களுடைய வாழ்க்கையில இவ்விதமான கலக்கமும் பயமும் வருவதற்கு பல வேதாகம காரணங்களை நான் சொல்ல முடியும். அதற்கு முன்னதாக வேதத்தில் கலங்கின சில சம்பவங்களை நான் உங்களுக்கு சொல்லி அதன் பின்பு இவைகளை உங்களுக்கு விளக்கி சொல்ல நான் விரும்புகிறேன். வேதாகமத்தை நீங்கள் திருப்பி பார்த்தால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அந்த கலக்கம், அந்த பயம் வருகிறதை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளை, பயம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவனுடைய ரியாக்ஷன், அவனுடைய வாழ்க்கையிலே அந்த பயத்தை அவனுடைய தோற்றத்திலேயே நாம் அதை பார்க்க முடியும். ஆனால் கலக்கம் என்பது அப்படி அல்ல, அவனுடைய இருதயத்தை அது தாக்கும். வெளிப்படையான காரியம் பயத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். ஒரு மனிதனுடைய அவனுடைய முகத்தை பார்த்தோ அவனுடைய செயலை பார்த்தோ அவன் பயப்படுகிறான் என்பதை நாம் அறியலாம். ஆனால் கலக்கம் என்பது அவன் இருதயத்தை அது நிரப்பிவிடும். அவனால் ஒன்றுமே செய்ய முடியாமல் அவனை ஸ்தம்பிக்க செய்துவிடும். ஆகவே இவை இரண்டையும் ஆண்டவராகிய தேவன் நீக்கினதை வேதாகமத்தில் பல இடங்களில் பார்க்கிறோம். முதலாவது 1 சாமுவேல் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். கவனியுங்கள், பெலிஸ்தனுடைய அந்த வார்த்தையை கேட்டபோது, சத்துருவை பார்த்த போதே ஒரு கலக்கமும் பயமும் அவர்களுக்கு வருகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த சத்துரு சவால் விட்டு பேசுகிற வார்த்தைகள் அவர்களுக்கு கலக்கத்தையும் பயத்தையும் உண்டாக்கினதை நாம் பார்க்கிறோம். தேவ ஜனங்கள் இவ்வுலகத்திலே நம்மை நோக்கி வருகிற சத்தங்களை குறித்து நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சத்தத்தை மட்டுப்படுத்தும்படி உலகத்தின் சத்தங்கள் எப்பொழுதும் உயர்ந்திருக்கும். தேவனுடைய சத்தம் சத்துவத்தை உண்டு பண்ணும். தேவனுடைய சத்தம் சகலத்தையும் சிருஷ்டித்தது. தேவனுடைய சத்தம் காதேஸ் வனாந்தரங்களை அதிரச் செய்யுமா. தேவனுடைய சத்தம் பெண்மான்களை ஈனம் பண்ணுமா. தேவனுடைய சத்தத்துக்கு நிகரானது உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவருடைய அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டுடைய வார்த்தை ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பினதே கிடையாது. அவர் தாம் அனுப்பின விதமாய் அது வாய்க்கும் என்று வாசிக்கிறோம். தேவனுடைய வார்த்தை அது வல்லமை உள்ளது, ஜீவன் உள்ளது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட தேவ வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கேட்கவும், அந்த வார்த்தைகளை தன் இருதயத்தில் வைத்துக் கொள்ளவும், அந்த வார்த்தைகளை தன் வாயினால் அறிக்கை செய்யவுமே தேவன் நம்மை இந்த பூமியில வைத்திருக்கிறார். ஆனால் தேவனுடைய வார்த்தை கேட்கக்கூடாதபடி உலகத்தின் சத்தங்கள் நம்முடைய செவிகளில் அதிகமாகவே விழுகிறது. தேவனுடைய வார்த்தையை நம் இருதயத்தில் வைத்து வைக்காதபடிக்கு உலகத்தினுடைய அநேக சத்தங்கள், உலகத்தினுடைய அநேக செய்திகள் நம் இருதயத்தை நிரப்பி விடுகிறது. இவை அதிகமாய் நிரம்பும் பொழுது இருதயத்தின் நிறைவு வாய் பேசும் என்று சொன்னது போல அநேகருடைய வாழ்க்கையில தேவனுடைய வசனம் வாயிலிருந்து வராமல் அவர்கள் எந்த காரியங்களை கேட்டார்களோ அறிந்தார்களோ
அவைகளையே தன் வாயினால் அதிகமாய் பேசவும் அறிக்கை செய்யவும் விரும்புகிறார்கள். அதனால்தான் அருமையான தேவ ஜனமே, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் அநேக இடங்களில் தோற்று போவதற்கு காரணம் தேவனுடைய வார்த்தை பார்க்கலும் உலகத்தின் வார்த்தைகள் நம்மை மேற்கொள்ளுகிறது. ஆகவே என் அருமையான தேவ ஜனமே, இங்கு பார்க்கிறோம், இந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகள் கேட்டபோது கலங்கி போனார்கள், பயந்து போனார்கள். இப்படி வேதாகமத்தில் சத்துருக்களை பார்த்து பயந்து கலங்கி போன பல இடங்கள் உண்டு. ஆனால் தேவனாகிய கர்த்தர் அந்த இடத்துல தேவ அபிஷேகம் பெற்ற ஒரு மனிதன், அந்த அபிஷேகம் பெற்ற மனிதனுக்குள்ளே தேவாதி தேவன் தன்னுடைய குமாரன் மூலமாக இந்த பூமிக்கு வாக்குரைத்த பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்திருக்கிறார். தேவாதி தேவன் அந்நாட்களிலே தேவ ஆவியை தம்முடைய ஜனங்களுக்கு தந்திருக்கிறார். தேவ ஆவி ஒரு மனிதனுக்குள்ள வரும்போது அவனை பலப்படுத்துகிறது, அவனுக்குள்ள வார்த்தை கொண்டு வருகிறது, தரிசனங்களை கொண்டு வருகிறது. அப்படி தாவீதின் மேல தேவ ஆவி இறங்கின போது, அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த சத்துருடைய வார்த்தைக்கு எதிராக தாவீது விசுவாச வார்த்தை பேச ஆரம்பித்தார். ஆகவே வார்த்தையினாலே வார்த்தை கொண்டு வென்றவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே பெலிஸ்தனுடைய வார்த்தை கண்டு இஸ்ரவேல் மக்களும் சவுல் ராஜாவும் பயந்த போது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு இளைஞன் அங்கு விசுவாசத்தோடு தேவனுடைய வார்த்தையை பேசுகிறான். நான் ஆராதிக்கிற தேவனுக்கும்பாக இவன் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறார். அன்புக்குரிய தேவ ஜனமே, அந்த விசுவாச வார்த்தை தான் பெலிஸ்தியனை வீழ்த்துவதற்கு தேவன் அவனுக்கு துணை செய்தார். ஆகவே ராஜாவாகிய யோசபாத் 2:4-15 மோவாப் தேசத்தாரும் அம்மோனியர்களும் அவர்களுக்கு எதிராக படையெடுத்து வந்தபோது அங்கே இவ்விதமான கலக்கமும் பயம் உண்டானது. சத்துருக்கள் சூழ்ந்து விட்டார்கள். அவர்களை எதிர்கொள்ள முடியாத ஒரு சூழல் இருக்கும் பொழுது அங்கேயும் யோசபாத் மூலமாக இவ்வார்த்தை சொல்லப்பட்டது, நீங்கள் கலங்கவும் பயப்படும் வேண்டாம் என்று சொல்லி ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக அங்கு சொல்லப்பட்ட போது அந்த வார்த்தையை ராஜா எடுத்து உரைக்கிறதை நாம் அங்கு வாசிக்கிறோம். சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தை கேளுங்கள். நீங்கள் இந்த திரளான ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். கவனிங்கள், இங்க எல்லா இடத்திலும் பார்க்கிறோம் பயப்படாமலும் கலங்காமலும், ரெண்டு வார்த்தை சேர்ந்து வருகிறது. ஆகவே சத்துருக்கள் வரும்போதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த பயமும் கலக்கும் வந்து விடுகிறது. ஆனால் வேதாகமம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியம், நீங்கள் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். தீர்க்கதரிசியின் மூலமாக அங்கு வார்த்தை சொல்லப்படுகிறது, யூத இஸ்ரவேல் ஜனங்களே, இந்த திரளான கூட்டத்தை பார்த்து நீங்கள் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். 2:32 எசேக்கியா ராஜாவின் நாட்களிலே அசீரியர் படையெடுத்து வந்த போது சனகரிப் என்கிறதான அந்த அரசன் அவர்களை பயப்படுத்தின போது இவ்விதமான வார்த்தை நாம் அங்கே கேட்கிறோம். நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள், அசீரியா ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். சத்துருவை கண்டு ஒருவேளை இந்த காலை வேளையில நீங்கள் பயந்து நடுங்கி போயிருப்பீர்கள் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தைகளை நோக்கி ஒரு ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் கலங்கவும் பயப்படவும் வேண்டாம். வேதம் முழுவதும் இந்த வார்த்தை நாம் பார்க்கிறோம். கலக்கத்தையும் பயத்தை நம்மை வாழ்க்கை விட்டு நீக்கி போட தேவன் தன்னுடைய வார்த்தையை அனுப்புகிறார். எப்பொழுதெல்லாம் தேவனுடைய வார்த்தை வனாந்தரத்திலே வந்தது, அரண்மனைக்குள்ளே வந்தது, அந்த வார்த்தை யுத்த களத்திலே வந்தது, எங்கெல்லாம் தேவனுடைய வார்த்தை எங்கு வந்ததோ அங்கெல்லாம் சத்துரு வீழ்த்தப்பட்டார்கள். பாருங்கள், இந்த வார்த்தைக்கு பின்னாடி சனகரிப்புடைய நிலைமையை நீங்கள் பாருங்கள். இந்த வார்த்தைக்கு பின்னாடி அம்மோனியரும் மோவாபியருடைய நிலையை நீங்கள் பாருங்கள். இந்த வார்த்தைக்கு பின்னாடி நீங்கள் பாருங்கள், அந்த பெலிஸ்தருடைய நிலைமையை நீங்கள் பாருங்கள். தேவனுடைய வார்த்தையை கொண்டு இந்த உலகத்திலே வெற்றி சிறக்கும்படி தேவாதி தேவன் மகிமையான வார்த்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான தேவ ஜனமே, ஆண்டவரே, நீர் எனக்கு வார்த்தையை தந்தீர், அந்த வார்த்தையை நான் நம்பி உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன் என்று தாவீது சொன்னார். தேவ சமூகத்தில் வந்திருக்கிறேன். அன்பு தேவ பிள்ளைகளை,
நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுங்கள். உலகத்தின் சத்தங்களுக்கு நீங்கள் ஒரு நாளும் பயப்பட வேண்டாம். உலகத்தில் உள்ள சத்துருக்களை பார்த்து ஒரு நாளும் பயப்பட வேண்டாம். ஆண்டவர் அநேக இடங்களில் சொல்லியிருக்கிறார், உன்னோடு போராடினை தேடியும் காணாதிருப்பாய். ஒரு வழியாய் வருகிற சத்துரு 7 வழியாய் ஓடி போவான். அநேக காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இந்த வேதாம வார்த்தையிலிருந்து வருகிற நமக்கு ஒரு அருமையான காரியம் என்ன? கலக்கமும் பயமும் வேண்டாம். அதை நீக்குவதற்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள வருகிறது. நீங்கள் வார்த்தையை பற்றி கொண்டு வார்த்தையை பேசுங்கள், சத்துரு சிதறி ஓடி போவான். அருமையான தேவ ஜனமே, அதைத்தான் அவன் சொன்னான், எவன் எம்மாத்திரம் என்று சொன்னான். அன்றைக்கு அந்த பெலிஸ்தன் விழுந்தான். பெலிஸ்தர்கள் இஸ்ரவேலை கண்டு பயப்பட ஆரம்பித்தார்கள். தாவீது என்றால் பெலிஸ்தர் நடுங்க ஆரம்பித்தார். காரணம், பயப்படுத்துகிற சத்துருடைய வார்த்தைகளை கண்டு பயப்படுகிற கூட்டம் அல்ல. அதற்கு எதிராக விசுவாசத்தோடு தேவனுடைய வார்த்தை நாம் பேசுவோமானால், நம்முடைய தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன். அவருடைய வார்த்தை சர்வ வல்லமை படைத்தது. ஆகவே என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமையை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். இரண்டாவதாக, பயப்படுத்துகிற கலக்கம் உண்டு பண்ணுகிற இரண்டாவது ஒரு விஷயம் என்னன்னா, பைபிள்ல சொப்பனங்கள். சத்துருக்கள் வரும்போதெல்லாம் பயம் வந்துடுது. இரண்டாவது சொப்பனங்கள். சொப்பனங்கள் வந்த போதெல்லாம் பயந்தார்கள். நீங்கள் வாசித்து பாருங்கள், ஆதியாகமத்தின் புத்தகம் 41ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, அங்கே பார்வோன் ஒரு சொப்பனத்தை கண்டான். பார்வோனுடைய சொப்பனம் அவனை கலங்கம் பண்ணினதாம். அவன் கலங்கி போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பயத்தினால நிறைந்து போனான். அவன் கண்ட சொப்பனத்துக்கு அவனுக்கு விளக்கம் தெரியவில்லை. சொப்பனத்தை மறந்து விட்டான். இப்பொழுது கட்டாயப்படுத்துகிறான். வாசிப்போம். காலமே பார்வோனுடைய மனம் கலக்கம் கொண்டிருந்தது. அப்பொழுது அவன் எகிப்துள்ள சகல மந்திரவாதிகளையும் சகல சாஸ்திரிகளையும் அழைப்பித்து அவர்களுக்கு தன் சொப்பனத்தை சொன்னான். ஒருவராலும் அதன் அர்த்தத்தை பார்வோனுக்கு சொல்லக்கூடாமல் போயிற்று. ஒருவராலும் அதன் அர்த்தத்தை பார்வோனுக்கு சொல்லக்கூடாமல் போயிற்று. நன்மையான தேவ பிள்ளைகளே, சத்ருவை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வடநாட்டில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு சகோதரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு நாள் விசுவாசிக்காத, துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை செய்த, மதுபானத்துக்கு அடிமையாயிருந்த, பொல்லாத ஜீவை செய்த ஒரு மனிதன் தனக்கு தெரிந்த ஒரு நண்பருடைய வீட்டிலே தங்கும்படியாய் அவன் கடந்து போகிறான். அந்த வீட்டார் கர்த்தருக்கு பயந்து அவரை சேவிக்கிற ஒரு குடும்பத்தார். அவருடைய நடக்கையை, அவருடைய ஜப வாழ்க்கையை, அவர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயத்தை, அங்கிருக்கிற ஒழுக்கத்தை அவன் பார்த்து அவன் தன்னைத்தானே மாற்றிக்கொண்டான். சுவிசேஷம் சொல்லுவதை விட சுவிசேஷத்தின்படி வாழ்வது அநேகரை மாற்றும். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான கர்த்தருடைய ஜனமே, ஆகவேதான் சொல்லுவார்கள், சுவிசேஷம் நான்கு சுவிசேஷத்தை படிப்பதை விட 5வது சுவிசேஷமாகி உன்னைத்தான் இந்த உலகம் படிக்கிறது என்று சொல்வார். அப்படி வாழ்ந்த ஒரு குடும்பத்தை பார்த்து அந்த மனிதன் அவன் மனம் மாறினான். தன்னுடைய கெட்ட பழக்க வழக்கங்களை விட்டு நல்ல மனிதனாக மாறி அப்படி ஜீவித்த போது, ஒரு நாள் அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டதை கேள்விப்பட்ட அவனுடைய சொந்த பந்தங்கள், அவனுடைய ஊரார் அவனை வெறுத்து அவனை ஊரை விட்டு வெளியேற்றுகிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டான். ரட்சிக்கப்படுகிற தேவ பிள்ளைகளுக்கு சத்துருக்கள் தானாய் வந்து விடுவார்கள். என் நிமித்தம் இந்த உலகம் உங்களை நிந்தித்து பகைக்கும் என்று சொன்னார். உலகம் நம்மை எதிர்கொள்ளுகிற அந்த வேளையிலே அந்த சகோதரன் தன்னுடைய கிராமத்தை விட்டு, இந்த இடத்தை விட்டு அவர் பயணமாகி போன போது ஒரு ஆற்றை கடக்க வேண்டிய சூழல் வந்தது. படகில் அவர் சென்ற போது படகு கவிழ்ந்து அங்கே தன்னுடைய பயணத்தில் அந்த படகு கவிழ்ந்த போது அவர் மரித்து போகாமல் தேவன் கிருபை அவரை பாதுகாத்தார். ஆனால் அவர் சேமித்து வைத்திருந்த பணம் எல்லாம் அந்த ஆற்றில் அடிபட்டு போனது. சில பணங்கள் மட்டும் ஒரு கையில் இருந்ததாம். அதை எடுத்துக்கொண்டு ஜீவன் தப்ப அவர் காட்டு பகுதியிலே போனாராம். பாருங்கள், ஒரு மனிதனுக்கு எப்படிப்பட்ட சோதனை வருகிறது. அன்புக்குரியவர்களே, அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான். உலகம் அவனை பகைத்தது. இயற்கை அவனுக்கு உதவி செய்ய முடியவில்லை.
அங்கே அவனுக்கு போராட்டம் வந்தது. இறுதியாக அவன் அந்த காட்டுப்பகுதியில் பயணிக்கும் போது சில திருடர்கள் வந்து அவனிடத்தில் இருக்கிற பொருட்களை பறிக்கவும் அவர்கள் முயற்சித்து போராடின போது அவங்ககிட்ட சொற்ப பணத்தையும் எடுத்துக்கொண்டார்கள். அவன் அப்பொழுது இப்படியாக சொன்னான், என்னிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் எனக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய பொக்கிஷன் நான் ஒன்று வச்சிருக்கிறேன் அப்படின்னா. அது என்னன்னு அவங்க கேட்டாங்க. என்ன வச்சிருக்கான் போலன்னு சொல்லி அவன் சொன்னான், எனக்குள்ள இயேசு இருக்கிறாரு, அதை நீங்க ஒரு நாள் எடுக்க முடியாது சொன்னான். இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் எதிர்நோக்கி இருக்கிற அநேக சூழ்நிலைகள் நமக்கு சத்துருக்களா இருக்கலாம். எதிர்கொள்ள முடியாத சத்துருக்கள் உன் வாழ்க்கையில வரலாம். ஆனால் நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? மிகப்பெரிய பொக்கிஷம் எனக்குள்ள இருக்கிறது. பாருங்க, அந்த சத்துருக்கள் என்ன நினைச்சாங்களே தெரியாது. இந்த மிகப்பெரிய பொக்கிஷம் இயேசு என்று இவ்வளவு இயேசுநாதர் மேல பக்தியா இருக்கிறாருன்னு சொல்லி அவங்ககிட்ட இருந்து பறிச்ச பணத்தை அவங்ககிட்ட திருப்பி கொடுத்துட்டாங்க. நீ போயிருப்பான். பாருங்க, உங்களுக்குள்ள இருக்கிற பொக்கிஷத்தை நீங்கள் எடுத்து சொன்னால் இந்த உலகம் உங்களுக்கு வழிவிடும். சத்துருக்கள் மாறினார்கள், சத்துருக்களை தேவன் மாற்றினார். இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் நம் வாழ்க்கையில செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆகவே கலக்கமும் பயம் என்ற வாழ்க்கையில வருகிறதுக்கு முதல் காரணம் சத்துருன்னு சொன்னார். இரண்டாவது காரணம் சொப்பனம். சொப்பனத்தை பாருங்கள், பார்வோன் கலங்கி போனான். ஆகவே ஜோசியர்கள், மந்திரவாதிகள் யாராலும் விளக்க முடியாத ஒரு விளக்கத்தை எபிரேயர்கள், அருமையான பக்தி உள்ள எபிரேய வாலிபர்கள் அங்கே கொண்டு வரப்பட்டார்கள். வேதாகமத்தில் நாம் அங்கு வாசிக்கிறோம், அருமையான யோசேப்பு கொண்டு வரப்பட்டு அவருடைய சொப்பனத்தின் விளக்கத்தை சொல்லுகிறதை நம்ம அங்கு வாசிக்கிறோம். ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான தேவஜனமே, 41ஆம் அதிகாரத்தில் பார்வோனுக்கு கலக்கம் வந்தது. 40ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் 6ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது பார்வோனுடைய அரண்மனையிலே பார்வோனுக்கு அப்பம் சுட்டு கொடுத்த, திராட்சை ரசம் கொடுத்த பானபாத்திரக்காரன் சுயம்பாகியும் அவர்கள் சொப்பனம் கண்டு சிறைச்சாலைக்கு சென்றார்கள். அவர்கள் தவறு செய்த ஒரு குற்றத்திற்காக சிறைச்சாலைக்கு சென்றார்கள். ஆகவே ஏற்கனவே யோசேப்பு அங்கே குற்றம் செய்யாத குற்றத்திற்கு குற்றவாளியை போல சிறை வைக்கப்பட்டிருந்தான். ஆனால் அவன் மேல் அபிஷேகம் இருந்தது, அவனுக்குள்ள தேவனுடைய வார்த்தை இருந்தது, அவன் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற ஒரு மனிதன். அந்த யோசேப்பு சிறை கம்பிகள் அவனை அடைத்து வைத்த போது சிறைச்சாலைக்குள்ளே அங்கிருக்கிற அதிகாரிக்கு மேலாக அவன் உயர்த்தப்பட்டிருந்தான். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த பானபாத்திரக்காரனையும் சுயம்பாகியும் அவன் கவனிக்கிற ஒரு பொறுப்பு அவனுக்குள் இருந்தது. அப்பொழுது இவர்கள் இருவரும் கண்ட சொப்பனத்தை யோசேப்பிடத்தில் கேட்கிறார்கள். யோசேப்பு இவருடைய சொப்பனத்தை விளக்குகிறான். இதற்கு பின்பு யோசேப்பு இவருடைய மன்னனாகிய பார்வோனுடைய சொப்பனத்தை விளக்குகிறார். இவங்க சொப்பனம் பார்த்த போதெல்லாம் கலங்கி போனாங்க அப்படின்னு பைபிள் எழுதியிருக்குதுங்க. கலங்கி போனாங்க. இது மட்டுமா? தானியேலின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே அங்கே நேபுகாத்நேச்சார் என்கிற ஒரு மன்னன், அவன் சொப்பனம் பார்த்தான். அவன் சொப்பனம் பார்த்து அவனும் கலங்கி போயிருந்தான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தானியேல் அவனுடைய சொப்பனத்தை விளக்கத்தை சொல்லுகிறத நாம் வேதாகமத்தில் வாசிக்கிறோம். என் அன்புக்குரிய தேவ ஜனமே, சொப்பனங்கள் கலக்கத்தையும் பயத்தையும் உண்டு பண்ணும். ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில இச்சூழல்கள் இந்நாட்களில் பல சொப்பனங்கள் உங்களுக்கு பயத்தை உண்டு பண்ணியிருக்கலாம். ஐயா, நான் கூட சொப்பனம் காண்கிறேன், அந்த சொப்பனங்கள் எனக்கு பயத்தை உண்டு பண்ணியிருக்கிறது, கலக்கத்தை உண்டு பண்ணியிருக்கிறது. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலை இடத்தில் இருப்ப என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீங்கள் கலங்கவும் வேண்டாம், பயப்பட. சத்துருவாகிய பிசாசானவன் இரவிலே கலைகளை விதைப்பான். சொப்பனங்கள் அநேகருடைய வாழ்க்கையில கலக்கத்தை உண்டு பண்ணிவிடும். தொல்லையின் திரட்சியினால் சொப்பனங்கள் பிறக்கும் என்று வேதாகமம் சொல்லுகிறது. பிசாசு சில வேளைகளில் சொப்பனங்கள் வழியாக போராடுவான். வேதாகமத்தில் அநேக பரிசுத்தவான்களுக்கு சொப்பனங்கள் வழியாக தேவன் பேசினார். நீ தேவனோடு உறவாடினால் தேவனுடைய காரியங்கள் உனக்கு சொப்பனத்தில் வரும்.
நீ தேவனுடைய வார்த்தையை தியானித்தால் தேவனுடைய காரியங்கள் சொப்பனத்தில் வரும். அந்த உலகத்தின் காரியங்களை நீ தியானித்தால், உலகத்தின் காரியங்களை நீ இணைந்திருந்தால், உலகத்தின் அதிபதியாகிய பிசாசானவன் சொப்பனங்களின் வழியாக உன் வாழ்க்கை சிதறடிப்பான். ஆகவே இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பான தேவ பிள்ளைகளே, சொப்பனங்கள் ஒருவேளை உனக்கு கலக்கத்தை பயத்தை உண்டு பண்ணுமானால் அது சாத்தானுடைய தந்திரம். இயேசுவின் நாமத்தினால் உங்களுடைய வாழ்க்கையில அந்த கலக்கத்தை பயத்தை ஆண்டவராக இயேசு இந்த காலவேளை உங்களை விட்டு நீக்க வல்லவராக இருக்கிறார். தேவன் அநேக பரலோக காரியங்களை, மகிமையான காரியங்களை சொப்பனத்தின் வழியாக உங்களோடு கூட பேசுவாராக, உங்களோடு இடைப்படுவாராக. ஆகவே கலக்கத்தை உண்டு பண்ணுகிற அப்படிப்பட்ட சத்துருடைய கிரியைகளெல்லாம் உங்களை விட்டு அகற்றுவாராக. ஆகவே பயத்தினாலும் கலக்கத்தினாலும் நிறைந்திருக்கும் பொழுது சொப்பனங்கள் உங்கள் வாழ்க்கையில இன்னும் வேதனை உங்களுக்கு கொண்டு வரும். ஆகவே தேவன் அதை மாற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று கூறிக்கொள்ள. மூன்றாவது ஒரு சூழல் நம்மை கலக்கத்தின் பயத்தையும் ஏற்படுத்துவது சூழ்நிலைகள். உபாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இதுக்கு முன்னதாக இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு அவர்கள் கானானை நெருங்குகிற வேளையிலே கொடிய ஜாதிகளை அவர்கள் எதிர்கொள்ளுகிற சூழல் வந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவர்கள் பார்த்த காரியங்கள் எல்லாம் பிரமிப்பூட்டுகிற ஒன்றாய் இருந்தது. இன்னும் சொல்ல போனால் பயங்கரமாய் தோன்றினது. என் அருமையான தேவ ஜனமே, சூழ்நிலைகளை உன்னை அச்சுறுத்தலாம், பயப்படுத்தலாம். பயம் நிறைந்த ஒரு சூழலில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவரோடு கூட பேசுகிறார். சூழ்நிலையை பார்த்து நீ பயப்படக்கூடாது. ஆண்டவருடைய வாழ்க்கையில் அதிலிருந்து உன்னை விடுவிக்க ஒரு வல்லவரா. அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, இதோ உன் தேவனாகிய கர்த்தர் அந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். உன் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ போய் அதை சுதந்தரித்துக் கொள். பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்றேன். பாருங்கள், சுதந்தரிக்க போகிற ஒரு விஷயம் சாதாரண ஒரு காரியம் அல்ல. தேவன் வாக்கு பண்ணின நன்மைகளை சுதந்தரித்துக் கொள்வதற்காக தன் முன் வைக்கப்பட்டிருக்கிற நன்மைகளை சுதந்தரிக்க அவள் செல்லும் பொழுது அவர்கள் சந்தித்த காரியங்களோ பார்த்த விஷயங்களோ அவளை பயப்படுத்தியது. நமக்கு கூட ஆண்டவர் ஏராளமான வாக்குகளை கொடுத்திருக்கிறார். அதிக மேன்மையான வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, பேதர் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மேன்மையான வாக்குத்தத்தங்களை அடைவதற்கு தேவ பிள்ளைகள் சில சூழ்நிலைகளை பார்த்து அஞ்சு நடுங்கி பயந்து ஆண்டவர் விட்டு தூரம் போகிற சோரம் போகிற அநேகரை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவ ஜனமே, சூழ்நிலையை பார்த்து நீ ஒரு நாளும் பயப்படக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மார்க் 4ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் 40 வசனங்கள் வாசிக்கும் பொழுது, சீஷர்களை ஆண்டவராகிய இயேசு அக்கறைக்கு செல்லும்படியாக அவர்களை அவர் அனுப்பிவிட்டார். சீஷர்கள் புறப்பட்டு நடு சமுத்திரத்திலே அவர்கள் பயணித்துக் கொண்டிருந்த போது இவ்வாறு வேதம் சொல்கிறது, அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிச்சு. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். அலைகள் மோதினது, படகு அந்த பலத்த காற்று வந்ததினாலே இவ்விதமான சூழல் வந்தது. இந்த காற்று பலமாய் அடித்ததினாலே கடல் கொந்தளிக்கிற வேளையிலே படகு அமிழ்ந்து போகிற ஒரு சூழல் வந்த போது இயேசு அந்த படகுல தான் இருந்தார். அப்பொழுது சீஷர்களை பார்த்து கேட்கிறார், ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகிறோம், உங்களுக்கு கவலை இல்லையா? பாருங்க, ஆண்டவராகிய இயேசு அவர்களோடு கூட இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை தெரிந்து கொண்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அவளை அழைத்து சொல்கிறார். ஆனால் சூழ்நிலையை பார்த்து இவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? ஆண்டவரே, சூழ்நிலை இப்படி இருக்கிறது என்று அவரை எழுப்பி இருக்க வேண்டும். ஆனால் என்ன கேள்வி எழுப்புகிறார்கள்? ஆண்டவரே, உமக்கு கவலை இல்லையா? நாங்கள் மடிந்து போகிறோமே. இவங்க மடிஞ்சு போனா இயேசுவும் அந்த படகுல தான் இருக்கிறார் இல்லையா? பாருங்கள், சூழ்நிலையை பார்த்து நாம் அநேக நேரங்களில் பயந்து விடுவோம். ஒரு சின்ன பிரச்சனை வந்தா பயப்படுவாங்க. ஒரு
தேவ பிள்ளை நான் பார்த்து, சின்ன ஒரு ஜுரம் அடிச்சது. உடனே தன் பிள்ளைகள்லாம் அழைச்சு சொல்லிட்டாங்க, நான் மறித்து விடுவேன், இனிமேல் நீங்க தான் உங்கள் வாழ்க்கையை பார்த்து கொள்ள வேண்டும். ஒரு சூழ்நிலை பார்த்ததுமே தன் வாழ்க்கை முடிந்து விட்டது என்ற முடிவுக்கு நாம் வந்து விடுகிறோம். ஒரு நெருக்கடி வந்த உடனே நம்முடைய வாழ்க்கை முடிந்து விட்டது நினைக்கிறோம். நாம் இப்பொழுது சந்தித்துக் கொண்டிருக்கிறதானே இந்த ஊரடங்கு, இதோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்தது, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை முடிந்தது, ஜபங்கள் முடிந்தது, நம்மை ஆராதனைகள் ஊழியங்கள் முடிந்து விட்டது என்று ஒரு நாள் நாம் எண்ணக்கூடாது. சூழ்நிலைகளை பார்த்து அஞ்ச வேண்டாம். இயேசு என்ன செய்தார் பாருங்கள். அவர் அவர்களை நோக்கி, அதற்கு முன்னதாக அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே. பாருங்கள், வார்த்தையை தான் இயேசு கொண்டு வர, இறையாதே, அமைதலாயிரு என்று சொல்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யோவான்ல அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், நான் செய்த கிரியைகளை பார்க்கலும் பெரிய கிரியைகளை நீங்கள் செய்வீர்கள். என்னை நீங்கள் விசுவாசித்தால், என் வார்த்தை நீங்கள் விசுவாசித்தால், நான் என் பிதாவிடத்திற்கு செல்லுகிறேன், நான் சென்ற பின்பு என்னை பார்க்கலும் பலத்த கிரியைகளை நீங்கள் செய்வீர்கள் என்று இயேசு நம்முடைய சீஷர்களுக்கு சொல்லுகிறார். ஆகவேதான் இயேசு என்ன செய்தார்? இந்த சூழ்நிலையில அவர் வார்த்தையை உபயோகப்படுத்தினார். காற்றையும் கடலை பார்த்து இறையாதே, அமைதலாயிருன்னு சொன்னாரு. அது அமைதியாயிடுச்சு. சீசெல்லாம் அவங்களுக்கு இன்னொரு பயம் வந்துடுச்சு. காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே, இவர் எப்படிப்பட்டவரோ ஒரு பயம் வந்தது. தேவ ஜனமே, சூழ்நிலையை பார்த்து பயந்து போன அவர்களை பார்த்து இயேசு சொன்ன வார்த்தை, இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. அதை வாசிப்போம். அவர் அவர்களை நோக்கி ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? இன்னைக்கு கர்த்தர்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, சத்துரு வரும்பொழுது தேவன் கலங்கவும் பயப்படவும் வேண்டாம் என்று அங்கு அவர்களை பார்த்து சொல்லுகிறதை, தன்னுடைய வார்த்தை அங்கு அனுப்புகிறதை பார்க்கிறோம். தேவனையும் அவருடைய வார்த்தை விசுவாசித்தவர்கள் அதை நம்பி செயல்பட்ட போது தேவன் அங்கு சத்துருக்களை விளக்கினதை பார்த்தோம். சொப்பனங்கள் வந்து கலக்கத்தை உண்டு பண்ணின போது கர்த்தர் தன்னுடைய பக்தர்களுக்கு தன் வார்த்தைகளை அனுப்பி சொப்பனத்தின் அர்த்தங்களை சொல்ல வைத்து கலக்கத்தை போக்கினதை நம்ம வாசித்தோம். மூன்றாவதாக, சூழ்நிலையை நாம் பார்த்து பயப்படாதபடிக்கு நீங்கள் கலங்கவும் பயப்பட வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் சுதந்திரிக்க போகிற தேசத்தை சுதந்திரிக்கிறதுக்கு முன்னதாக, நீங்கள் அடைய வேண்டிய நன்மை பெற்றுக்கொள்வதற்கு முன்னதாக, அதற்கு முன்னதாக நீங்கள் பார்க்கிற சூழ்நிலை எல்லாம் பயங்கரமா இருக்கும். ஆனால் கலங்கவும் பயப்படவும் வேண்டாம். நாம் மகிமையான ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம். ஆகவேதான் சீடர்கள் இப்படி அஞ்சு நடுங்கி பயந்த போது இயேசு அவளை பார்த்து கேட்டது என்ன தெரியுமா? நீங்க ஏன் இப்படி இருக்க, ரொம்ப வீக்கா இருக்கிறீங்களேன்னு சொல்லல. ஏன் நீங்க சரியா படிக்கலையான்னு அவங்களை பார்த்து சொல்லல. உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியாதான்னு சொல்லல. ஆண்டவர் ஒரு தேவ பிள்ளையிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு விஷயம் விசுவாசம். ஆண்டவரை பார்த்து சொன்னார், ஏன் பயப்பட்டீர்கள்? உங்களுக்கு விசுவாசம் இல்லையா? இந்த காலை ஆராதனை தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவச்சனமே, சூழ்நிலை பார்த்து ஒரு நாளும் பயப்படாதே. நம் படகில இயேசு இருக்கிறார். விசுவாசத்தை மட்டும் பிடித்துக் கொள்வோமானால் அந்த படகு அமைதியாய் போயிருக்கும். இயேசு என் படகில் இருக்கிறார் என்ற விசுவாசத்தை ஒரு நாளும் மறந்துடவே கூடாது. உன் குடும்பத்தில் இருக்கிறார், உன் வாழ்க்கையில் அவர் இருக்கிறார், உன் ஊழியத்தில் அவர் இருக்கிறார். இயேசு உன்னோடு கூட பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நீ மறக்கவே வேண்டாம். நீ சூழ்நிலையை பார்க்கிறாய், ஆனால் உன்னோடு கூட இருக்கிற இயேசுவை நீ பார்க்கவில்லை. இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். என் அன்பு சகோதரனே,
என் அன்பு சகோதரியே, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். உன் படகுல இயேசு பயணிக்கிறார். காற்றும் கடலும் அவர் சொன்னபோது அமைதலாயிற்று. காற்றை கடலை படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் உன் வாழ்க்கையில் இருக்கிறார். அவர் அதட்டினால் அமைதலாகிவிடும். ஆகவே விசுவாசத்தை விட்டுவிட்டார்கள், பயத்தை அவர்கள் வாழ்க்கையில் நிரப்பிக் கொண்டார்கள், அவர்கள் சூழ்நிலையை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆக இப்பொழுது இயேசுவே கேள்வி கேட்கிறாங்க, நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? நன்மையான தேவச்சனமே, ஒருவேளை உண்டோ வாழ்க்கையில அப்படிப்பட்ட புத்தீனமான கேள்விகள் எழும்பியிருக்குமானால் என்னை மன்னிங்க ஆண்டவரே. நீங்க என் வாழ்க்கையில் இருக்கிறதுனால ஒரு நாள் நாங்கள் மடிந்து போகிறதில்லை, ஒரு நாள் நாங்கள் மடிந்து போகிறதில்லை. நீர் எங்களை பத்திரமாய் நடத்துவீர் என்று நாம் விசுவாசத்தை பேச வேண்டும். நான்காவதாக ஒரு விஷயத்தை நாம் வேதாந்தத்தில் பார்க்கலாம். லூக்கா 10:40. மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். பற்பல வேலைகளை குறித்த கவலை. நிறைய பேருக்கு இந்த கவலை. இப்ப வேலையே இல்லை. நான் இன்றைக்கு ஒரு சகோதரனை சந்தித்தேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சில ரிலீஃப், அவங்களுக்கு சில நன்மைகளை செய்வதற்காக ஒரு கிராமத்துக்கு போனோம். அப்போ சொன்னார், சில செடிகள்லாம் நட்டு வச்சிருந்தார், காமிச்சார். அதெல்லாம் சொன்னார் என்கிட்ட, பாஸ்டர் இப்போ வேலை இல்லை, அதனால இதெல்லாம் நான் செய்கிறேன் அப்படின்னாரு. வேலைகளை குறித்த கவலை. இந்த வேலை செய்யணுமே, இந்த வேலையை முடிக்கணுமே, அந்த வேலை இருக்குது, இது எப்படி முடிக்கிறது, ரொம்ப கஷ்டமாச்சு, என்னால் செய்ய முடியுமா, நான் வீக்காக இருக்கிறேனே, எனக்கு இந்த திறமை இருக்கிறதா, திராணி இருக்கிறதா என்றெல்லாம் வேலையை குறித்த ஒரு கவலை. என் அருமையான தேவ ஜனமே, என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன். அவரே நம்முடைய வாழ்க்கையின் துவக்கமும் முடிவுமா இருக்கிறார். நமக்குள்ள விசுவாசத்தை துவக்கினவர் அவரே முடிப்பார். அவரே நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களில் நமக்கு கவலை, வேலை வேலை வேலையிலே போயிடும். வேலையை செய்ய சொன்னவரும் வேலை வாய்ப்புகளை நமக்கு கொடுக்கிறவரும் அநேக வேலைகளுக்குள்ளே நம்மை கொண்டு செல்கிறவர் ஆண்டவர் தான். எந்த ஒரு மனுஷனும் நேரடியாக எதுக்கும் போறதில்லை. கர்த்தர் அவனுக்கு ஞானத்தை கொடுக்கிறார், அவன் உயர்த்தப்படுகிறான், நல்ல பணிஸ்தலத்தில் அமருகிறான். அவன் செய்யத்தக்கதான பணிக்கு ஏற்ற ஞானத்தையும் யுக்தியும் தருகிறார், திறமையை கொடுக்கிறார், சரீர பலனை கொடுக்கிறார், அதிக அவருடைய தயவை கிடைக்க செய்கிறார். அவன் சிறந்த நிபுணராக, வேலைக்காரனாக மாறுகிறான். என் அருமையான தேவ ஜனமே, வேதாகம் அதைத்தான் சொல்ல, அவனுக்கு தேவன் இந்த ஆவியை கொடுத்திருந்தார், இவ்விதமான ஞானத்தை கொடுத்திருந்தார், அவர்கள் இவ்விதமான வேலைகளை செய்தார்கள் என்று ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம். ஆகவே முதல் மனிதனை தேவன் படைத்த போதே அவன் சோம்பேறியா இருக்க தேவன் விரும்பவில்லை. மனிதனை படைத்த அந்த நாளிலே ஆண்டவர் அவனுக்கு என்ன செய்தார்? வேலையை கொடுத்தார். தோட்டத்தை பண்படுத்தும், பாதுகாக்கும் ஆதாமை ஏவாளையும் அந்த தோட்டத்தில் ஆண்டவர் வைத்தார். ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான தேவ ஜனமே, ஆனால் வேலையை நாம் துவக்கி வேலையை முடிப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆகவே உன்னுடைய கரமேதை துவைக்கினது உன்னுடைய கரமேதை முடிக்கும் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய எல்லா வேலைகளையும் செய்து முடிப்பதற்கு தேவன் நமக்கு உதவியா இருக்கிறார். என் அருமையான தேவ பிள்ளைகளே, விக்டோரியா மகாராணி ஒரு முறை, இங்கிலாந்து தேசத்தை ஆட்சி செய்த இந்த மகாராணி ஒரு முறை தன்னுடைய பணிக்காக ஒரு மனிதனிடத்திலே உதவி கேட்டார்களாம். பெரிய மனிதன், அந்த மனிதனுடைய பிஸ்னஸ் பெரிதாக இருந்தது. அவன் செய்ய வேண்டிய அந்த பிஸ்னஸை ஒரு பெரிய, அவன் தொழில் அதிபர், அரசாங்கத்துக்கே உதவி செய்கிற அளவுக்கு அவன்கிட்ட வசதி வாய்ப்புகள் இருந்தது. ஆனால் அந்த அறிவு படைத்த, திறமை படைத்த மனிதனை பார்த்து ராணி கேட்டாங்க, எனக்காக நீ ஒரு வேலையை செய்ய வேண்டும், இன்னொரு தேசத்துக்கு சென்று இந்த பணியை நீ செய்து திரும்ப வேண்டும் என்று சொன்னாங்க. அவர் சொன்னாரு, எனக்கு நிறைய வேலை இருக்குது,
என்னுடைய வேலை யார் பார்ப்பது என்று கேட்டபோது அவங்க சொன்னாங்க, என் வேலை நீ செய், உன் வேலை நான் பார்த்துக் கொள்கிறேன். ஆகவே பாருங்கள், அந்த தொழில் அதிபர் ராணியினுடைய பேச்சை கேட்டு அவர்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர்களுடைய பணியை சிறப்பாய் செய்து திரும்பி வந்தார். வந்தபோது அவருடைய தொழில், அவனுடைய முதலீடு, அவருடைய கம்பெனி எல்லாவற்றையும் ராணி ஆட்களை அனுப்பி மிக சிறப்பாய் செய்து வைத்திருந்தாங்க. உலகத்தில் ஆள்ற ஒரு ராணிக்கு அவ்வளவு திறமை ஞானமும் இருக்குமானால், வானத்தின் பூமியை படைத்த ஆண்டவர் சொல்ல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடு, பின்பு இவையெல்லாம் உனக்கு கொடுக்கப்படும். தேவ நீதியை தேடாமல், தேவ காரியமாய் நாம் செயல்படாமல், நாம் நம்முடைய வேலையை குறித்தே கவலைப்பட்டு கொண்டிருப்போமானால், நம்மை பார்க்கல பரிதாபமானாலும் ஒரு ஆள் இருக்க முடியாது. அதுதான் இவளுக்கு பெரிய கலக்கம், எப்ப பார்த்தாலும் வேலை. ஆனால் இயேசு அவர் வீட்டில் இருந்தார். இயேசு விரும்புகிற வேலையை, இயேசு எதிர்பார்க்கிற வேலையை அவள் செய்ய மறுத்து போனாள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான தேவ ஜனமே, அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, பல காரியங்களை குறித்து மனுஷர்களுக்கு கவலை. குறிப்பாக இந்த மார்த்தாளுக்கு உலக வேலைகளை குறித்து கவலை, உலக காரியங்களை குறித்த கவலை. மரியாள் ஆண்டவர் பாதத்தில் சற்று நேரம் ஒதுக்கி அவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்தால், பைபிள் அவளை குறித்து சொல்லுகிறது, அவள் நல்ல பங்கை பெற்றுக்கொண்டாள். மார்த்தாளோ பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கினார். இன்னைக்கு அன்பு சகோதரியை, மார்த்தாளை போல நீ கலங்கி கொண்டிருப்பாய் என்று சொன்னார். ஆண்டவனோடு கூட பேசி கொண்டிருக்க, மரியாதை போல கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் ஒதுக்கி நீ அவர் வேலையை செய்வாயானால், உன் வேலையை கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறார். உன் காரியங்களை அவர் பார்த்து கொள்ள வல்லவராயிருக்கிறார். அவருக்காக நீ முதலிடத்தை கொடுப்பாயானால், ஆண்டவர் முதன்மையான இடத்துல உன்னை வைக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஆகவே நான் பார்த்த இந்த 4 விஷயங்கள்ல, ஒன்று, சத்ருவை பார்த்தாலும் கலக்கம் பயம் வந்து விடுகிறது. சொப்பனம் பார்த்தாலும் கலக்கம் பயம் வந்து விடுகிறது. 3வது, சூழ்நிலையை பார்த்தாலே கலக்கமும் பயம் வந்து விடுகிறது. 4வது, எப்பொழுது பார்த்தாலும் வேலையை குறித்து, தன்னுடைய பணியை குறித்த ஒரு கவலையும் பாரம் வந்து விடுகிறது. இதை எப்படி செய்வோம், எப்படி முடிப்போம் என்ற பயம். ஆனால் நன்மையான தேவ ஜனமே, ஆண்டவர் சொல்றார், நீங்கள் கலங்கவும் வேண்டாம், பயப்பட வேண்டாம். உங்க வேலையெல்லாம் கர்த்தர் செய்வதற்கு உதவி செய்வார். உங்களுடைய கலக்கங்களை அவர் மாற்றி, உங்களுடைய சொற்பனங்களை, பிசாசு விதைக்கிற காரியங்கள் எல்லாம் அகற்றி, அதற்கு மாறாக தேவனுடைய வார்த்தை நீங்கள் நம்புங்கள். உங்கள் சூழ்நிலையை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம், அதற்கு மேலாய் கர்த்தர் செயல்படுவார். ஆகவே இயேசு அவர்களோடு பயணித்த போதும் அவர்கள் சூழ்நிலையை பார்த்து பயந்தார்கள். இயேசு அதை அதட்டினார். ஏன் பயப்பட்டீர்கள், உங்களுக்கு விசுவாசம் இல்லையா என்று கடிந்து கொண்டார். சத்துருக்கள் சூழ்ந்து வந்த போது, பயந்த போது, ஆசா ராஜாவுடைய நாட்களில், யோசபாத்தின் நாட்களிலே, அருமையான எசேக்கியா ராஜாவுடைய நாட்களிலே, அங்கு தீர்க்க தரிசி வந்து சொன்ன வார்த்தை, யூத இஸ்ரவேல் ஜனங்களை, நீங்கள் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். இந்த கூட்டத்தை பார்த்து பயப்பட வேண்டாம். அவர்களோடு இருப்பதை பார்க்க நம்மோடு இருப்பது அதிகம் என்று எப்படி அன்றைக்கு எலிசா சொன்னாரோ, அதே போல் சத்துருக்களுடைய ஒருவேளை சூழ்ந்திருக்கலாம். நீ கலங்கும் பயப்பட வேண்டாம். சொப்பனங்கள் உன்னை கலங்கடிக்கலாம். அது சத்துரு விதைக்கிற உண்டு. நீங்கள் கலங்கும் பயப்பட வேண்டாம். சூழ்நிலைகள் உன்னை அச்சுறுத்தி கொண்டிருக்கலாம். உன் வாழ்க்கை படகுகளில் இயேசு இருக்கிறார். அவர் அதட்டுவார், அது அமைதலாகிவிடும். என் அருமையான தேவ ஜனமே, வேலை காரியங்களை குறித்து, உன் காரியங்களை குறித்து நீ பயப்பட வேண்டாம். ஆண்டவர் உனக்காக யாவற்றில் செய்து முடிக்கிறவராயிருக்கிறார். அந்த தேவன் உன்னோடு கூட இருக்கிறபடினால் கலக்கத்தையும் பயத்தையும் நாம் அகற்றி விடுவோம். சீடர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் கலங்கவும் பயப்படுவதற்கான காரணம், அவருடைய புரிதல் அவருடைய வாழ்க்கையில குறைவாக இருந்தது. அவருடைய குழப்ப நிலை அதற்கு காரணமாக இருந்தது. அந்நாட்டில் இருந்த சூழ்நிலை அவர்களை கலங்கவும் பயப்படவும் செய்தது. இதை குறித்து தானே செய்தி கர்த்தர் சித்தமானால் நான் இன்னொரு
செய்தியிலே நான் உங்களோடு கூட விளக்கமாக அதை பகிர்ந்து கொள்கிறேன். ஆனால் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நேரடியாக சொன்ன சில வார்த்தைகளை நான் சொல்லி ஜெபிக்க முயற்சிக்கிறேன். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 22:13 வாசிக்க கேட்போம். கர்த்தர் இஸ்ரவேலுக்காக மோசேக்கு கற்பித்த நியமங்களையும் நியாயங்களையும் செய்ய நீ கவனமாய் இருந்தால் பாக்கியவானாய் இருப்பாய். நீ பலம் கொண்டு தைரியமாயிரு, பயப்படாமலும் கலங்காமலும் இரு. 28:20 வாசிக்கிறோம். தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி, நீ பலம் கொண்டு தைரியமாயிருந்து. பலன் கொண்டு அன்றைக்கு மோசேக்கு சொன்ன அந்த வார்த்தை திரும்பவும் தாவீது எடுத்து தன் குமாரன் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு அவனை பலன் கொண்டு திடமனதாய் இரு என்று அவனுக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏன் பயத்தினாலும் கலக்கத்தினாலும் நிறைந்து போகிற இந்த உலகத்துல ஆண்டவர் பலம் கொண்டு திடமனதாய் இருக்கும்படியாய் அநேக வாக்குகளை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இது ஆலயம் கட்டுவதற்கு. இதில் அற்புதமான செய்தி இதற்குள்ளே உண்டு. யோசுவாவின் புத்தகம் 1:9 நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலம் கொண்டு திடமனதாயிரு. இங்கே பலன் கொண்டு திடமனதாயிரு என்று சொல்லுகிறார். கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். அதற்கு எதிர்மறையாய் தேவன் சொல்வது பலன் கொண்டு திடமனதாயிரு என்று சொன்னால், மோசேக்கு பின்பு அடுத்த அந்த தலைமைத்துவ பொறுப்பை யோசுவா எடுத்த போது எப்படி இந்த ஜனங்களை நடத்துவது என்கிற ஒரு குழப்பமான, கலக்கமான, பயம் நிறைந்த சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்லுகிறார், பலன் கொண்டு திடமனதாயிரு. மூன்றாவதாக திருச்சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறதை 1 பேதுரு புத்தகம் 3:14 இப்படி வாசிக்கிறோம். நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அவர்களுடைய பயமுறுத்தலுக்கு இந்த உலகத்திலே நீதி நிமித்தம் நீங்கள் வாழ்கிற, உங்களுடைய நீதிக்கு எதிராய் போராடுகிற அநீதியான மக்களுக்கு நீங்கள் அந்த பயமுறுத்தலுக்கு நீங்கள் கலங்கவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் திடன் கொண்டு காரியங்களை செய்ய வேண்டும். இன்றைக்கு நடக்கிற அநேக சூழ்நிலைகளை நீங்கள் அறிவீர்கள். ஆகவே அவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். அநீதியான இந்த உலகத்தில் அநீதியான மனிதர்களை, அநீதியான காரியங்களை பார்த்து நீங்கள் நீதி நிமித்தம் வாழ்கிற நீங்கள் பாக்கியவான்கள். நீங்கள் கலங்கவும் பயப்படவும் தேவையில்லை. நீங்கள் திடன் கொண்டு காரியங்களை நடப்பியுங்கள். திடன் கொண்டு என் குமாரனை ஆலயத்தை கட்டு. திடன் கொண்டு நீ இந்த ஜனங்களை நீ வழி நடத்து, என் ஊழியத்தை செய். இங்கே சொல்லுகிறார், நீங்கள் திடன் கொண்டு நீங்கள் நீதியை பின்பற்றி வாழுங்கள். கர்த்தர் தாமே பயத்திற்கு திகிலுக்கு நம்மை தூரமாக்குகிற தேவன், நீதியிலே நம்மை ஸ்திரப்படுத்துகிற தேவன். ஆகவே கலங்கவும் வேண்டாம், பயப்படவும் வேண்டாம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையில கர்த்தர் இந்த சத்தத்தை, இந்த தேவ செய்தி கேட்ட ஒவ்வொரு உள்ளங்களுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். தகப்பனே, தம்முடைய சீடர்களை பார்த்து சொன்னீர், நீங்கள் கலங்கவும் பயப்பட வேண்டாம் என்று சொன்னீர். ஆண்டவரே, கலக்கம் நிறைந்த சூழ்நிலை, பயம் நிறைந்ததானே ஆண்டவரே, அந்த நாட்களிலே அந்த நிலையை தேவரே நீர் அறிந்து விதமான வாக்கை நீர் அவர்களுக்கு மட்டுமல்ல எங்களுக்கு இந்த வாக்குகளை கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, சூழ்நிலைகளை பார்த்து நாங்கள் கலங்காதபடி, சொப்பனங்களினால் நாங்கள் கலங்காதபடி, சத்துருக்களை கண்டு நாங்கள் கலங்காதபடி, தகப்பனே எங்களுடைய வேலை எங்களுக்கு முன்பாய் வைத்திருக்கிற வேலைகளை குறித்து நாங்கள் கலங்காதபடி, கலங்கவும் பயப்படாமல் இவ்வுலகத்தில் நாங்கள் இவ்விதமாய் திடன் கொண்டு காரியங்களை செய்ய வேண்டும் என்கிற உங்களுடைய வாக்கு எங்களுக்கு கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஒருவேளை இந்த சத்தியத்தை கேட்கிற தேவ பிள்ளைகள் ஆண்டவரே கலக்கத்தோடு இந்த இடத்தில் இருப்பான்னு சொன்னால், பயத்தோடு இருப்பான்னு சொன்னால், ஆண்டவரே அவருடைய கர்த்தாவே ஸ்தோத்திரம், வெளிப்படையான அந்த பயங்களையும் ஆண்டவரே உள்ளான மனதில் இருக்கிறதான கலக்கத்தையும் இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய வாழ்க்கையை விட்டு நீர் அகற்றி போடும்படி நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய பிள்ளைகளை தொடுவீராக. இரவு நேரங்களில் சொப்பனங்கள்ல ஆண்டவரை கண்டு அதன் மூலம் கலங்கி கொண்டிருக்கிற அந்த பொல்லாத சத்துருடைய செயல்கள் அவளை விட்டு மாறட்டும்.
இனி அவருடைய வாழ்க்கையில தெய்வீக காரியங்களை காணும்படி, சொப்பனங்கள் வருகிற பயப்படுத்துகிற காரியங்கள் நீங்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, மனிதர்கள் நிமித்தம், சத்துருக்கள் நிமித்தம் ஆண்டவரை கலங்கி கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட சத்துருக்களை நீர் அவளை விட்டு விலக்கி உன்னோடு போராடின தேடியும் காணாதிருப்பாண்டி சொல்லி அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சூழ்நிலையை பார்த்து, கொந்தளிக்கும் கடலை பார்த்து ஆண்டவரே கூட இருக்கிற இயேசுவை அவர்கள் மறந்து போய் ஆண்டவரே அவர்கள் பயப்பட்டது போல அது போன்ற ஒரு பயம் ஒருவரையும் தாக்காதபடி, சூழ்நிலைகளை கண்டு அஞ்சாதபடி திடன் கொண்டு வாழத்தக்கதான பலனை இப்பொழுது தரும்படியா நான் ஜெபிக்கிறேன். சூழ்நிலைகள் அவளை அச்சுறுத்துமானால் இப்பொழுதே உங்களுடைய பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை தருவீராக. ஏன் பயப்பட்டீர்கள்? உங்களுக்கு விசுவாசம் இல்லையா என்று சொன்ன தேவன் இப்பொழுது விசுவாசத்தை நம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, வேலைகளை குறித்து, தன்னுடைய காரியங்களை குறித்து நான் இப்பணி எப்படி செய்து முடிப்பேன் என்கிற கவலையில நிறைந்திருப்பார் என்று சொன்னார். ஆண்டவர், கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்ற விசுவாசத்தினால் உங்களுடைய பிள்ளைகளை நிரப்பும்படி நான் ஜெபிக்கிறேன். தேவரின் கலக்கத்தையும் பயத்தையும் அகற்றி ஆண்டவரை பலன் கொண்டு கர்த்தாவை திடமனதோடு கூட காரியங்களை நடப்பிக்க தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. நீங்க அப்படி செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தையின் பலனையுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வீராக. பலவீனமா இருக்கிற பிள்ளைகளுக்கு தெய்வீக சுகத்தை கொடுப்பீராக. தேவை உள்ள பிள்ளையுடைய தேவையை சந்தியும் ஆண்டவரே. பல சூழ்நிலை வாழ்கிற பிள்ளைகளுக்கு உடைய ஆலோசனையும் பலனில் தந்துள்ளபடியா ஜெபிக்கிறோம். தேசத்தின் நிலையை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. தொடர்ந்து நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. தேசத்தினுடைய நிலை மாறட்டும். தேவனுடைய இரக்கங்களுக்கு கிடைக்கட்டும். எல்லா மேன்மையும் புகழ்ச்சி உமக்கு மாத்திரம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம் யாவரும் சொல்லி, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆண்டவருடைய அன்பினையும் வழி நடத்தும் சமாதானம் உங்கள் அனைவரோடு கூட இன்னும் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.